ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வேர்ல்டு. வேர்ல்ட்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ரெசார்ட் இல்லை, ஒரு பேரடைஸ் ப்ரைவேட் ஐலாண்ட்னே சொல்லலாம். அங்கே எந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட் இருக்குது, அங்கே எப்படிலாம் ரூம் இருக்குது, அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து ப்ரைவேட் ஐலாண்ட் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 நாள் ஸ்டே பண்ணல, என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தங்க போகிற ப்ரைவேட் ஐலாண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஷியாம் அலோவியல். நம்ம வந்து அந்த ப்ரைவேட் ஐலாண்ட் கிட்ட வந்தாச்சு, தூரத்தில் எல்லாமே தெரியுது. அவங்க எப்படி நம்மளை வெல்கம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம ப்ரைவேட் ஐலாண்டுக்கு உள்ளார வந்தாச்சு. அங்கே உள்ளார என்ட்ரன்ஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபினில் இந்த மாதிரி கலராக இருந்துச்சு. இதுதான் நம்ம போக வேண்டிய என்ட்ரன்ஸு. எவ்வளோ நீளமாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சுற்றியுமே அந்த டர்காய்ஸ் ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் அந்த ஓஷன் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் வழியாக தான் உள்ளார போயிட்டுருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ கூட எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறது நியூ இயர் டைமில், அதனால் அங்கெல்லாம் ஃபுல்லாகவே நியூ இயர் டெக்கரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. சன்ஷியாம் அலோவியல் நம்ம ப்ரைவேட் ஐலாண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். சன்ஷியாம் நிறைய ரெசார்ட் இருக்குது. நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சன்ஷியாம் அலோவியல். இங்கே வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ், நிறைய வெளியே ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்நாக்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம இந்த ப்ரைவேட் ஐலாண்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ரிசப்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே சுற்றியுமே என்னென்னலாம் இருக்குது அது எல்லாமே நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஒன் ஆஃப் தி ரிசப்ஷன் நான் சொன்னல, இன்னொரு ரிசப்ஷனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த ப்ரைவேட்டில் ஒரு மேப் எல்லாமே இருந்துச்சு, எங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருந்துச்சு அது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஐலாண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு ரிசப்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம செக்இன்லாம் பண்ண போகிறோம். அங்கே நம்ம நிறைய பேர் கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஒரு ஐலாண்ட்லேயும் ஒரு ரிசப்ஷன் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக்இன் பண்ணிட்டு நம்ம ரூம் நம்ம புக் பண்ணிக்கலாம். இங்க ஃபுல்லாவே நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் கைட் பண்றதுக்கும் இருந்தாங்க. இப்போ அவங்க எப்படி கைட் பண்றாங்க, என்னலாம் சொல்றாங்க நீங்க கேளுங்க. We are staying here. Okay. We have 3 islands. This is main because there have 2 children is not allowed. So this island children were not allowed, and this 17 they mentioned here adults only. So children also not allowed. This 2 places. இப்போ அவங்க ஃபுல்லாகவே கைட் பண்ணி முடிச்சிட்டாங்க எங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ நம்ம பக்கியில் ஏறி நம்ம லன்ச் சாப்பிட தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஐலாண்டாக நீங்களே இருக்குது பாருங்கள். அங்கே என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது, எங்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டி ரூம்லாம் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம ப்ளே பண்ணலாம், எங்கெல்லாம் எப்படிலாம் இருக்குது, எந்த மாதிரி ரூம் கேட்டகரிஸ் தான் இருக்குது, எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே க்ரீனரியா ரொம்ப ஒரு பாரடைஸ் மாதிரி இருந்துச்சு. இதில் நம்ம ரெசார்ட்டில் தங்கியிருப்போம். ஆனால் இப்போ இந்த ப்ரைவேட் ஐலாண்ட்லேயே தனினா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு யோகா சென்டர் இருக்குது, ஒரு மசாஜ் சென்டர் கூட இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாரடைஸ் தான் காமிக்க போகிறேன். அது நீங்கள் என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு ஐலாண்ட் தான் நம்ம போக போகிறோம். அங்கே ஃபுல்லாகவே யாட்ச், போட்டு எவ்வளோ சுற்றியுமே ப்ளூ கலர் ஓஷன் தான் இருந்துச்சு. இது சீனரியா இல்லை நம்ம உண்மையாக பார்க்குறோமானே தெரில, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ஐலாண்ட்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். இவங்க பாய் சொல்லிட்டு இப்போ நம்ம பக்கி எடுத்து கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளார போயிட்டுருக்கோம். அங்கே ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி அங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் டெக்கரேஷன்ஸ் கூட இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே வியூ பார்த்தா செம்மையாக இருக்குங்க. இந்த லன்ச்சில் 150+ டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ப்ரீமியமான டிஷ்ஷஸ்ஸு. அது எல்லாமே நீங்கள் என்னென்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக அஜீஷ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இங்கே எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.